Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாங்க கோயிலுக்கு தான் फ्रेंड्स போறோம். யாரா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானு சந்தியாக்கா யுவஸ்டி தர்ஷன் நாங்க மட்டும் தான் फ्रेंड्स போறோம். அம்மா வந்து வரல. அம்மா வந்து வர கூடாதுன்றதுனால வரல. அப்பா வந்து நார்மலா எப்பவும் போல கரும்பட்ட வந்து போயிட்டார். அவராலே வந்து வர முடியாது. இன்னைக்கு வந்து என்ன பிளான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரண்யா வீட்டுக்கு போறதான் फ्रेंड्स பிளான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2-3 மாசம் ஆயிடுச்சு. ஒன்னும் வந்து வீட்ல போய் பார்க்கவே இல்ல फ्रेंड्स. போய் நாங்க யாருமே வந்து போய் பார்க்கல. சரண்யா வந்து நான் மட்டும் வந்து பார்க்கறேன். நீங்க வந்து என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால சரி போலாம் சொல்லிட்டு சரண்யா வந்து படத்துக்கு போய்ட்டான் फ्रेंड्स. அதனால சொல்லிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து போகல फ्रेंड्स அதனால வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிருக்கோம் फ्रेंड्स. கிட்ட தான் फ्रेंड्स. ஆனா வந்து அந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகுது फ्रेंड्स. அந்த கோயிலுக்கு வந்து நாங்க போய் ஃபர்ஸ்ட்ல வந்து சின்னது 5வது 6வது படிக்க பார்த்தல வந்து கும்பலா வந்து அந்த சைடுல வந்து 2-3 கோயில் இருக்கு. சீத்தப்பட்ட கோயில் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஐனா கோயில் தான் फ्रेंड्स. இந்த ரெண்டு கோயிலுமே வந்து நான் சின்ன பசங்களா இருக்கு எல்லாம் கும்பலா கேங்கா வந்து ஜாலியா வந்து நடந்து பேசிக்கிட்டே ஜாலியா போய் சாமிலாம் வந்து பார்த்துட்டு நாவப்பழம் வந்து பிரிச்சு சாப்பிட்டு வரும். இப்போ போனது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. வர வாய்ப்பு விடக்கூடாது சொல்லிட்டு வந்து நானும் சந்தியாக்கா எல்லாருமே வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு என்னெல்லாம் நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஐனா கோயிலுக்கு சாமிக்கு வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. தஷா ஹாய் தஷா சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குதா யுவஸ்டி? நல்லா சாப்பிடுங்க.
சாமிலாம் வந்து நல்லபடியாக வந்து கும்பிட்டு இப்போ திருப்பி வந்து வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. மசன கொலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமி கிளம்புற வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கே வந்து கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து நிறைய பேரை வந்து பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றது இப்போ வீட்டில் போய் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஜாலியாக வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே வந்து ரொம்ப 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 வந்து ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து போச்சு. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். மதியம் வந்து 1 மணிக்கு வந்து நாங்கள் போனோம். இப்போ வந்து மணி 6 ஆகுது. 6 மணி தான் வந்து நாங்கள் வீட்டுக்கே வந்து வந்தோமே. சாமி வந்து மசாலா கொலை வந்து சுடுகாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குமே. அதனால சொல்லிட்டு நாங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது, சரி சாமி கிளம்புனா நம்மளும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம் சொல்லிட்டு சாமி கிளம்புற வரையும் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாமி கிளம்பி சுடுகாட்டுக்கு போகிற டைமில் நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் 6 மணிக்கு இல்லை 1 மணிக்கு போய் சுடுகாடு இருந்து இதில் வந்து உருண்டு பேரண்டு அந்த மண்டோடு எலும்பு கடத்தை எடுத்து கடிச்சு சாப்பிடுமா சொல்லுவாங்க சண்டை. நான் போன வாட்டி பார்த்துக்கிறேன். இந்த வருஷம் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து வரக்கூடாது, அதனால தான் வந்து அம்மா வந்து வரல. இல்லைனா வந்து அம்மா வந்து வந்திருப்பான். நாங்கள் 2 பேரும் தான் வந்து சேர்ந்து போயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து சாப்பாடு வந்து வெஜிடபிள்ஸ் அதை வந்து போட்டுருந்தாங்க. உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து டேஸ்ட் வாங்கி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்து சாப்பிட்டாங்க எல்லாமே. எப்பயுமே வந்து வீட்டில் கூட எந்த ஒரு பொருளுமே வந்து செஞ்சால் வந்து அது சாப்பிட அவ்வளோத்துக்கும் வந்து பிடிக்காது. ஆனால் இந்த கோவில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து போடுற சாப்பாடுல அவங்க என்னதான் கலந்து போடுறாங்களோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து டேஸ்ட்டில் வந்து அல்டிமேட்டாக வந்து இருந்தது. சொன்னோமா எப்போ கோயில் பிரசாதம் டேஸ்ட் அதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செய்கிற பிரசாதத்தை விட கோயில் செய்கிறது ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. அதுமாதிரி வந்து சாப்பாடு வந்து மதிய சாப்பாடு அங்கேயே வந்து முடிச்சுட்டேன். அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் நான் இருந்துட்டு ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் உட்காந்து வந்தோம், சுற்றிங்க வந்தோம். அப்புறம் பூ கட்டணும். சாமிக்கு வந்து முன்னாடியே வந்து பூ கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கும்பலாக வந்து பூ கட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பூ கட்ட தெரியாதுன்றதுனால நின்று வேடிக்கை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து கட்டின பூலாம் எடுத்துகிட்டு போய் திருப்பி சாமிகிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வலையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி அந்த இதில் கட்டுறதுக்கு டிசைனுக்காக கட்டுறதுக்கு வலையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு டாடா பாய். டாடா பாய்.